Hi students, 9th English second midterm உண்டான most important 2 mark and 5 mark and book bag exercise நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 9th மற்ற சப்ஜெக்ட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு செகண்ட் மிட்டம் சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 அண்ட் யூனிட் 5. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் 4ல பேஜ் நம்பர் 88ல் நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் கட்டாயமாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா படிச்சிருங்க. பேஜ் நம்பர் 88ல் இருக்கு. தென் 89ல் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த செகண்ட் கொஸ்டின் படிச்சிருங்க பேஜ் நம்பர் 89ல். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 90ல் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த தேர்டு கொஸ்டின். அடுத்ததா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா பேஜ் நம்பர் 91ல் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரெண்டையுமே படிச்சு ஓகேங்களா. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 93ல் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எதெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின், 8th கொஸ்டின். சரிங்களா? உங்களுக்கு பேராகிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 யூனிட் தான். 4வது யூனிட் ஒன்று, 5வது யூனிட் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு 4வது யூனிட்ல பேராகிராஃப் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 5வது யூனிட்ல பேராகிராஃப் நம்ம எதில் வச்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸில் வச்சுக்கலாம். ஸோ 4வது யூனிட்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின்ஸை தரவு பண்ணிடுங்க. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ 2 யூனிட்டில் ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு உண்டான பேராகிராஃபை தரவு பண்ணாலே இந்த செகண்ட் மிட்டமுக்கு போதுமானது. சரிங்களா? அடுத்தா பார்த்தீங்கன்னா வக்காபுலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சினானிமஸ் ஆண்டனிமஸ் புக் பேக்கில் உள்ளதை என்ன செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக படிச்சுங்க. ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு புக் பேக்கில் இருந்தால் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. ஸோ புக் பேக்கில் என்ன இருக்கோ அந்த இதை தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக புக் பேக்கில் நம்ம எந்தெந்த பார்ட்ஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேசல் வெர்ப், அதோட மீனிங் இருக்கா, இந்த இதை படிச்சுக்கோங்க. பக்கம் நம்ம 97வது பக்கத்தில் உங்களுக்கு என்னது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக பக்கம் எண் 100ல் நம்ம இந்த சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் இதை படிச்சிருங்க. அதே மாதிரி இதில் நம்ம மாடல் வெர்பு, கரெக்டான மாடல் வெர்பு இது பண்ணுறது, இதையும் படிச்சிருங்க. இது எக்ஸாமில் லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பேஜ் நம்பர் 101ல் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் மாடல்ஸ், அதையும் ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக போயத்தை பொறுத்தளவுக்கு இதுக்கு மெமரி போயம் கிடையாது. மெமரி போயம் வந்து 5th யூனிட் தான் இருக்குது. ஸோ அப்புறம் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்கும். சரிங்களா? எந்த கொஸ்டின் ஆன்சர் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த செகண்ட் ஒன் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு ஒன்னை சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த 5th ஒன், 6th ஒன், இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கூடியதான் கொடுத்துருக்கேன். தென் பேராகிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இதில் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சிருங்க. தென் சப்ளிமெண்ட்ரி ரீடரை பொறுத்தளவு உங்களுக்கு கட்டாயமாக கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் உள்ள ஸ்டோரி என்னங்கிறத ஒன் டைம் படிச்சிருங்க. அடுத்ததாக இதில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஅரேஞ்ச், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் கூட இது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கதை தெரிஞ்சதுன்னா நம்ம ரீஅரேஞ்ச் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா செஞ்சிடலாம். ஸோ கட்டாயமாக அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? 4th யூனிட்ல இது மட்டும் படித்தா போதுமானது. அடுத்ததான் 5th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸில் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் நம்பர் 118வது பக்கத்தில் உங்கள் புக்கில் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின், இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். அடுத்த 119வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதுலேயும் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 120வது பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் இதில் செகண்ட் கொஸ்டின். 121ல் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதில் செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது பக்கம் நம்பர் 122வது பக்கத்தில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினில் 1, 2, 4, 5ல் இந்த 3 என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று யூனிட் 4ல் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிங்க, இல்லாட்டா யூனிட் 5ல் இருக்கக்கூடிய பேராகிராஃப், ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு உண்டான பேராகிராஃப் படித்தா போதுமானது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடியம்ஸ், அதோட மீனிங்ஸ் என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஒன் டைம் தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக வேற என்ன இதில் படிக்க வேண்டிய புக் பேக் எக்ஸைஸில் வேறு என்ன படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 135வது பக்கத்தில் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரிங்களா? இதில் இருக்கக்கூடியது அந்த அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பக்க நம்பர் 135, 136, 137 இந்த 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் 138, 139 இந்த கிராமர் பார்ட்டை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை, அந்த கிராமர் பார்ட் எப்படி வருதுங்கிறத ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக போயம், நமக்கு இது மெமரி போயம். ஸோ கட்டாயமாக 2 ஸ்டான்ஸா, கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக 2 ஸ்டான்ஸாக கட்டாயமாக படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் டைம் வச்சுக்கோங்க, அப்புறம் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 ஸ்டான்ஸாக படித்தாலே போதுமானதான். சரிங்களா? அடுத்த 142வது பக்கத்தில் கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போயத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ 4th கொஸ்டின் படிச்சுருங்க. அடுத்த பக்கம் நம்பர் 143வது பக்கத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு தெரியும், இந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த இதெல்லாம் ஒன் டைம் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தென் அடுத்ததாக பேராகிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப 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 முக்கியமான பேராகிராஃப். ஓகேங்களா? தென் சப்ளிமெண்டரி பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயமாக நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா, ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம அதை மார்க் எடுத்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.